கோத்தகிரி அருகே சாலையில் அறுந்து கிடந்த உயர்மின் அழுத்த கம்பியில் அரசு பேருந்து உரசியதில் பேருந்து ஓட்டுநர் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கௌதம். இந்த விபத்து தொடர்பான முழு விவரங்கள். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரங்களில் மழை பெய்து வருகிறது. இதனால் ஆங்காங்கே மரங்கள் விழுந்து மின்கம்பங்கள் இருந்தும் பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் கோத்தகிரி அருகே உள்ள கூட்டாடா பகுதியில் இருந்து அரசு பேருந்து ஒன்று கோத்தகிரி நோக்கி வந்துள்ளது. பேருந்தினை பிரதாப் என்பவர் இயக்கி வந்துள்ளார். பேருந்து கோவில் மட்டம் என்ற பகுதியில் இருந்த அருகே வரும்போது மின்கம்பம் அருந்து கிடந்துள்ளது. அதில் பேருந்து உரசியதில் மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே ஓட்டுநர் பிரதாப் உயிரிழந்தார். இது தொடர்பாக பேருந்தின் நடத்துனர் கோத்தகிரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் முதற்கட்டமாக மின் இணைப்பை துண்டித்து அவரின் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். பேருந்தில் அதிகாலை நேரம் என்பதால் பேருந்தில் யாரும் பயணிக்காததால் பெரும் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டது. இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.